யோகிகளுக்கு, நமக்கு முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமைப்பாடுடைய சொல்லப்படுறார். ஆக இந்த பூவுலகத்தை ஒரு விராட் புருஷனா வச்சா மூலாதாரம் எது? திருவாரூர். திருவாரூர் மூலஸ்தானம். நீங்க படிச்சல மீள அடிமை உமக்கே ஆளாய் திருவாரூர். ஆக திருவளர் மூலம் ஆரூர். அதுக்கப்புறம் திருவானைக்காவே குய்யம் மறுபலர் பொழில்சூழ் அண்ணாமலை மணிபூரம் நீவி இருவரும் கண்ட மன்றம் இதயமாம் திருக்காலத்தி பொறுவரும் கண்டமாகும் புருவ மத்தியமாம் காசி. ஆறாதத்துல பொருத்தமான ஊர்களை சொல்றாரு பாருங்க. முதல்ல திருவாரூர் மூலாதாரம், ஆக சுவாதிட்டானம் திருவானைக்கா, மணிபுரகம் திருவண்ணாமலை. இல்லை நான் போயிருக்கமான்னு பாருங்க. திருவண்ணாமலை சில திருப்பக்கம் திருவண்ணாமலை இல்லை, நான் போயிருக்கேன் சில சனிக்கு. அது இல்லை, நம்ம திருவண்ணாமலை. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகியோரும் பாடுறமே அந்த திருவண்ணாமலை. ஆக மணிபூரம் நீவிர் இருவரும் கண்ட மன்றம் இதயமாம். நீங்க இருக்கும் தினம் காட்சி எடுத்த சிதம்பரம் இருக்குது. சிதம்பரம் இருதயஸ்தானம். அந்த விராட் புருஷனுக்கு இருதயஸ்தானம் எதுனா சிதம்பரம். அந்த கோயில அப்படி வரிசையா இருக்கு. ஒரு மேப் மேல இருந்து ஒரு சேட்டலைட்ல பறந்து போனா அப்படி பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு திருவாரூர், திருவானைக்கா, திருவண்ணாமலை, சிதம்பரம். அடுத்த பாருங்க. இதயமாம் திருக்காலத்தி பொறுவரும் கண்டமாகும். கண்டம் அநாகதம். அந்த அந்த ஸ்தானம் எதுன்னு கேட்டா அருமையான திருக்காலத்தி. அதுக்கப்புறம் பூர்வ மத்தி இருக்கு பத்தியா, இதுதான் ஆறாவது ஆறாம். பூர்வ மத்தி, ரெண்டு பூர்வத்துக்கு நடுவுல தான் இப்பொழுது நம்முடைய உயிர் இருக்கும். பகல்ல நம்மளுக்குள்ள உயிரானது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பூர்வத்துக்கு மத்தியில. இதுதான் முக்கியமான இடம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? விபூதிய அழகா சந்தனத்தை இந்த இடத்த வைக்கிறோம். அந்த உயிர் குளிர்ச்சியா இருக்கும். இந்த பொட்டு வைக்கிறோமே குங்குமம் பொட்டு, இது பூரா கெமிக்கல்ஸ், அவ்வளவு ரசாயனம். ரசாயன பொடியை வச்சு விஷம். அதை வச்ச உடனே அந்த உயிர் துடிக்கும். நீ பாடா படுத்திய இதை கொண்டு வச்சு அது சத்தம் போடும். இப்படி பாடா படுத்திய நெளிய வைத்திய. அப்ப இந்த குங்குமம் எல்லாம் தர குறைவானது. நல்ல குவாலிட்டியான குங்குமம் வாங்கணும். எங்க போய் நமக்கு கிடைக்கும்? விலை ஜாஸ்தியா இருக்கும், வாங்க முடியுமா? 5 ரூபாய் கொடுக்கும், ஒரு குங்குமம் பாக்கெட் கொடுத்துருக்கான். இது எவ்வளவு ஈஸியா போச்சு. அதை கொண்டு கொடுத்தோன்னா அவர் அர்ச்சனை பண்ணது பார்த்தீங்கன்னா 108 மந்திரம் சொல்ல வேண்டியவர் 6 மந்திரத்துல டப்புன்னு அதை போட்டு நமக்கு பறந்துட்டு இருக்குமே. சீரியல் பார்க்கணும், இவர் இப்படி அர்ச்சனை பண்ணிட்டாக்காரு. சாமி சீக்கிரம் கொண்டையா, 7 மணிக்கு முக்கியமான சீன் பார்க்கணும். சனிக்கிழமை பார்க்கல, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கல, இன்னைக்கு பார்க்கணும். அப்படி ஒரு நம்ம இருக்கிறோம். அவனு சொல்ல 108 மந்திரத்தை 6 மந்திரம் போட்டு தள்ளி அந்த பாக்கெட்டை லேசா கிழிச்சு மிச்சத்தை நம்மகிட்ட கொடுத்துருவாரு. அதை இங்க வச்சோட கருப்படிச்சிருது, நெத்தி பூரா கருப்பாயிருது. ஆனா அவள் அப்படி இல்லை. எம்பெருமானுக்கு எம்பெருமாட்டிக்கு உயர்ந்த அந்த குங்கும பூனாலான அதுதான் இந்த அருமையான காசி. 2 புருவமத்தி தான் அந்த விராட் புருஷனுக்கு காசி. பிறை தபள் கையிலை குன்றம் பிரம்மரந்திரமா. பிரம்மரந்திரம் 12 அங்குல உயரத்தில் இருக்கிறது. அதுதான் கைலாயம். சுவாமி காட்சி கொடுக்கிற இடம். பிறை தபள் கையிலை குன்றம் பிரமரந்திரமாகும் ஆம் வேதம் அரைதெரு துவாதசாந்தம் மதுரை. அந்த துவாதசாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடம் மதுரை. இங்கேதான் எல்லாருக்கும் நாம காட்சி கொடுக்கிறோம். துவாதசாந்தம் மதுரை இது அதிகம் எந்த முறையினால் என்னில். எல்லா ஸ்தலங்களையும் மேலானது மதுரை. என்ன காரணம் தெரியுமா? முன்னர் தோன்றிய முறையால். எல்லா ஸ்தலங்களுக்கும் முதல்ல தோன்றது மதுரையா சாமி சொல்றாரு. அதான் அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல பாடும்போது, மதுரையில வச்சு பாடும்போது, முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னால தோன்றி முளைச்சோரு கடம்பவனத்துல சொக்கேசர். நம்ம கோயிலுக்கெல்லாம் முன்னானது. எல்லா கோயிலுக்கும் முதன்மையான மதுரை.
உழைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகில்வெண் திங்கள் மழைத்தானை வல்ல அசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசகி மானானா கோத்து துளைத்தானை சுடுசரத்தால் துளைத்தானை துளைத்தானை சுடுசரத்தால் துவள வெந்நீர் அணிந்தானை. விதமான தேவாரம் வாயானை பணத்தான் பண்ணலாம். அந்த திருத்தாண்டத்தில் இருக்கு. முதல்ல முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, எல்லா ஸ்தலங்களுக்கும் முன்னால் அவர் தோன்றியது மதுரை மாநகரம். அதனாலதான் இது சிறப்புடையது. சுவாமியே சொல்றார் பாருங்க, தோன்றிய முறையால் என்ற கரையரு தபத்தரோடு கவுரியன் கோயில் புக்கான். வாங்க வாங்க வாங்க, என் கூட வாங்க. பாண்டிய மன்னர் கூட்டு போறாரு. எங்க? மதுரை சொக்கநாதர் கோயிலுக்குள்ள இவங்களை அழைச்சிட்டு போறாரு. அங்க போய் காட்சி கொடுக்க போறார். பாருங்க, கண்ணெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா விழிச்சு பார்க்கணும். இந்த சமயத்தில் லேசம் இடம் கூடாது. அது இஷ்டப்படி போகக்கூடாது. கண் சொல்ற வழி நம்ம போகக்கூடாது. நம்ம வழிக்கு கண் வரணும். 9 ஆச்சாங்க. என்ன தன்னருள்நாதன் நித்த தன்னையே தேடி போந்த மின்னபிர் கைலைதானோ விடையுறு மாறி மன்றா மன்னியதேயோ திங்கள் மண்டலமேயோ என்ன பொன்னபிர் விமான கீழ்வார் வெள்ளியும் பொது உண்டாக நம பார்வதி பதையே அழகரமாக தேவே. சுவாமி அழைச்சிட்டு போறாரா? இதுக்காக நம்ம கைலாசத்தை காணுமே அப்படின்னு நினைச்சு போறாரோ? இல்லை மதுரையில் இருக்காரு, நம்ம எப்பவும் கைலாயத்தில் இருக்குமே, அது காணும் போல் இருக்க இன்னும் தேடி போனது மாதிரி போறாரா? கைலைக்கு வருது இந்த வெள்ளியை புலம், கைலை புல வருதான். தன்னருள் அதனால் நீத்த தன்னையே தேடி போந்த மின்னவிர் கைலை தானும் கைலாசம் இல்லையா என்று ஆச்சரியப்படுகிற வகையில அந்த வெள்ளியம்பலம் வரப்போகுது. விடையூறு மாறி மன்றாய் மன்னியதேயோ. அழகான ரிஷவானத அந்த ரிஷவானம் இப்படி ஒரு வெள்ளி மன்றம் ஆயிடுச்சோ என்று சொல்றாப்புல. திங்கள் மண்டலமேயோ, அழகான நிலா இருக்குத, நிலா பிரகாசம் இருக்கிற அந்த மாதிரி சந்திர மண்டலமோ என்று சொல்லுகிறாப்புல. பொன்னவீர் விமான கீழ்வால், சொக்கநாதர் விமானம் இருக்குத மூலஸ்தானம், அதன் கிழக்க அப்படிதான் இருக்கு. பொன்னவீர் விமான கீழ்வால் வெள்ளியம் பொது உண்டாக. சாமி அழைச்சிட்டு போறார். கம்பீரமா வெள்ளி மன்றம் வந்துச்சு, வெள்ளியம்பலம் வந்தாச்சு. பார்க்கும்போது இது கைலாசமா ரிஷவானம் மாறி இருக்குதா என்று நம்மளாம் வியந்து பாராட்டுகிற வகையில் கைலாசம் போல ஒரு பெரிய வெள்ளி மன்றம் உண்டாச்சு. அழைச்சிட்டு போகும்போதே சாமி திருவள்ளுவம் பட்டார். இன்பையில் பருதி புத்தேள் பார்க்கடல் விளங்கியாங்கு பின்பதன் மீசை மாணிக்க பீடிகை தோன்றிற்று அன்னது அன்பர்தம் உளமே ஆகும் அல்லது வேத சென்னி என்பதாம் அகுதே அன்றி யாதன இசைக்கற்பாற்றோம். இந்த மன்றம் அன்பர்கள் இதேமா என நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் தவறுதவா. யாரெல்லாம் நினைப்பாரோ அன்னைக்கு மும்மத வேளம் யாரோ நம்ம இங்க வீட்டில் யாரோ அந்த பாட்டு யாரோ படிச்சாங்க. அன்னைக்கு மும்மத வேளம் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். ஆக இதயத்தில் இருக்கிற சிவருமான் இப்பொழுது வெள்ளி மன்றமா வச்சுட்டாரா? அழகான பார்க்கடல்ல ஒரு சூரியன் ஊத்து மாதிரி அந்த மதுரை எம்பதி கோயிலுக்குள்ள அந்த அழகான வெள்ளி மரம் மேல வருது. பார்க்கறாங்க, சந்தோஷம். 2 முனிவர் அன்னதோர் தபிசின் உம்பருகி. அந்த மன்றத்துல என் பெருமான் எப்படி வராரு பாருங்க. 1000 கரத்தால் அள்ளி துண்ணீருள் விழுங்கும் கோடி சூரியர். 1 கோடி சூரியர்கள் வந்த மாதிரி. கோடி சூரியர் ஒரு காலத்து மன்னினர் குதித்தால் ஒப்ப மனமொழி பக்கம் கீழ்மேல் பின்முதல் கடந்த ஞான பேரொடி வடிவாய் தோன்றி
நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மன்றம் மற்றத்தின் நடுவிலே எம்பெருமான் காட்சி, அழகான காட்சி. எப்படி இருக்கு பாருங்க. கீழ்வாள் மண் முதல் கடந்த ஞான பேரொளி. ஞான பேரொளியாக நடராஜமூர்த்தி அம்பலத்துல காட்சி கொடுக்கிறார். பக்கத்துல என்னெல்லாம் பாருங்க. முந்துரு கணங்கள், சிவகணங்கள் பக்கத்துல, மொந்தை அழகான ஒரு வாத்தியம், தன்னுமை இன்னொரு வாத்தியம், முழக்கம் செய்ய நடனாடும் போது பக்கத்துல வாத்தியங்களை பாருங்க. அது மாத்திரமா, நந்தி மாமுழவும் தாக்க அழகான மத்தளம். நந்திகேஸ்வரர் ஜம் ஜம்னு மந்திரம் படிக்கிறார். மாமுழவும் தாக்க நாரணன் இடக்கையார்ப்ப மகாவிஷ்ணுஸ்வரர் அழகான ஒரு முழவு எடுத்துக்கொண்டு அவர் அடிக்கிறார் அந்த நடனத்துக்கு ஏற்று. நாரணன் இடக்கையார்ப்ப வந்து கந்துருவ நூலின் மரபொழி இருவர் பாட. தும்புரு நாரதர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் அழகா பாடல் பாடுறாங்களாம் சாமி நடனாடும் போது. ஐந்து துந்துபியும் கல் 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 சத்தங்குக்கு அழகான 5 வாத்தியம். ஆர்களி முழக்கம் காட்ட நடனாடும் போது இதெல்லாம் பக்கத்துல பக்கவாத்தியங்கள் பாருங்க. மதுமுகத்து அலர்ந்த வெண்டாமரை மகள் சுருதி கூட்ட. அங்கே அழகா கலைமகள் சரஸ்வதி அருமையான வேதங்களை பாடிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல நின்று சாமி முன்னால. சதுமுகத்து ஒருவன், நான்முகன் பிரம்மா, அவர் என்ன செய்தாரு? சாமகீதம். அதுல 3வது இருப்பது சாமம். இந்த சாம வேதம் அப்படியே இசையான ஆன வேதம் சாமகீதம். அதனாலதான் ராவணன் கையிலே அசைக்கிற முற்பட்ட போது சுவாமியிடத்து ஒரு திருவிரல் அப்படி அமுக்குச்சு, மேலெல்லாம் உடைஞ்சது. அப்பொழுது பக்கத்தில் ஒரு முனிவர் போறார். ஏன் அழுத? அழுததை விட சுவாமியை சாமகீதம் பாடி மகிழ்ச்சி, அவர் உன்னை விடுதலை பண்ணிடுவார். விழிஞ்சிடக்கு அவ்வளவு 10 தலையும் 20 கையும் முடிஞ்சு போய் கிடக்கு. ஓன்னு அழுதான். ராவணன்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா அழுதவன் பேர், காரண பேர். ராவணன் அழுதவன் பேர். இலங்கை அரசன் அழுதவன், ஓன்னு அழுதான். இந்த மாதிரி அழாது. நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அழக்கூடாது. ஐயோ கால் வலிக்கே, ஐயோ முட்டு வலிக்கே, ஐயோ இடுப்பு வலிக்க, ஐயோ கழுத்து வலிக்கே, ஐயெல்லாம் வேண்டாம். கோமதி முட்டு வலிக்கே வந்துடுவா. ஐயோன்னா அப்படி யாரும் வரமாட்டாங்க. அப்படி யாரும் ஐயோன்னு ஒரு கடவுளை இல்லை. அதான் கோமதி சங்கரா சொன்னோன்னு வந்துடுவாங்க. அப்படி செய்யுங்க. அதனாலதான் இங்க பாருங்க, அழகா பக்கத்துல இருந்து கொண்டு நின்று கொண்டு வெண்டாமரையில் இருக்கிற மகள் இருக்கிறாள் சரஸ்வதி சுருதி. சதுமுகத்து ஒருவன் சாமகீதம், ராவணன் பாடிய சாமகீதம். இங்க பக்கத்துல இருந்து பிரம்மா பாடுறார். சாமகீத யாழ் தடவி பாட, யாழோட சேர்த்து பாடுறார். விதுமுகத்து அருகு மொய்க்கும் மீனன ஞான வெள்ளி பொதுமுகத்து அமரர் தூற்றும் பூமழை எங்கும் போர்ப்ப. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இங்க பார்த்தாலும் வானுலகத்திலிருந்து 33 கோடி தேவர்களும் பூ மழை பொழிதாங்க. வெள்ளியம்பலத்து மேல பூவாமல் பொழியுது. கற்ப விருட்சம் பூக்களை வாரி வாரி அரைக்கிறாங்க. பெருங்கடல் நிறத்த செந்தி பொங்குளை குரலன் மீது பெருங்கடல் வடவை செங்கன் பிதுங்க மேல் திருந்து நோக்கி முருங்கடல் எரியில் சீர முதுகு இரபலத்தான் ஊன்றி கருங்கடல் முளைத்த வெய்யோன் காட்சியில் பொலிந்து நின்று. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பொங்குளை குரலன் ஒரு அசுரன், சுவாமியுடைய திருவடியில் ஒரு அசுரன் கிடக்கான் குரலன். அவன் முயலகன். அந்த முயலகன் மீது தன் வலது காலை அப்படி ஊன்ற, வலது கால். கோயில பேரு நாளைக்கு போய் பாருங்க அம்பலத்தில். சுவாமி எந்த பாதம் அந்த அரக்கன் மேல இருக்கு, எந்த பாதம் தூக்கி ஆடுறாரு, நாளைக்கு போய் பார்க்க. இது வரைக்கும் நம்ம பார்க்கல, நாளைக்கு போய் பாருங்க. அவர் சொல்றாரு,
பலத்தாள் ஊன்றி வலது கால வச்சுதான் முயலகனை ஒரு அமுக்கு அமுக்குதார். ஆனா முயலகனை சாக அடிக்கல. சாமி இறக்கப்படுது, நல்ல புத்தி வரட்டும்னு சொல்லி அமுக்கம் தாரு. அவன் சாகல, செத்தா கிடக்கான், இப்படி கிடக்கான். இது பாருங்க, அதை இப்படி கிடக்கு. நம்ம தூங்கும்போது இப்படி கிடக்கணும், அப்படியே அங்க இருக்கு. அந்த காட்சி அவர் பாருங்க. அந்த முயலகன் கீழே இருக்கிற முயலகன் அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கான். சாமியுடைய திருவடி அவன் முதுகுல பட்டிருக்கு. யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? குரலன் மீது பெருங்கடல் வடவை செங்கல் பிறங்கு மேல் திரிந்து நோக்கி முருங்கடல் எரியில் சீர முதுகு இற. அப்படி முதுகு வலிக்க முடியாது. பலத்தாள் ஊன்றி வலது பாதத்தை ஊன்ற பெருங்கடல் முளைத்த பெய்யோன் காட்சியில் பொழிந்து தோன்ற பொழிந்து நின்று அப்படியே சாமி கொண்டிருக்கிறார் முயலகன். கொய்யும் செங்கமல போது குவிந்தன எடுத்து கூத்து செய்யும் புண்டரீகத்தாளும் திசை கடந்துள்ள ஈரைந்து கையும் 10 கரங்களோடு ஆடுறாரா சாமி. 10 கரங்களோடு அப்படியே சுத்தி ஆடுறாரு. தின்படையும் அந்த 10 கைகளில் அழகான படை ஆயுதங்கள். தெய்வ மகளிர் மங்கள நான் காத்த மையுண்டமிடனும் விஷத்தை அருந்திய கழுத்து. இந்த விஷத்தை அவர் அருந்தினால்தான் தேவலோகத்து பெண்களுக்கெல்லாம் திருமங்கலியும் கிடைச்சது. அவர் விஷத்தை அருந்தினா அவ்வளவு பேரும் விதவை ஆயிருப்பாங்க. அவ்வளோ விஷம் தாக்கி இறந்து போயிருப்பாங்க. ஆம்பளை இறந்த பிறகு எப்படி முடியும்? சாமி அவங்க நன்மைக்காக என்ன செய்தாராம்? திருப்பார்களை விஷத்தை தான் வைத்திருந்தார். அது நயமா சொல்றார் பாருங்க. தெய்வ மகளிர் தேவலோகத்து பெண்கள் மங்கள நான் காத்த திருமங்கலத்தை சாமி காப்பாற்றி கொடுக்கிறாங்க. அதற்காக அவர் என்ன செய்தாரு? மையுண்டமிடரும் தன் கழுத்துல அருமையா அந்த அழகால விஷத்தை வைத்த அந்த கழுத்தும் சங்கவார் குழை நுழைந்த காதும் அவருடைய பாதம் அப்படி காதுகளை அழகா குண்டல் ஆடுது. ஆடும்போது அழகா அடக்கலமையார் அப்படியே உச்சிலிருந்து உள்ளங்காலங்க பார்த்து பார்த்து பாடுறாங்க. சாமி நடனாடுற காட்சியை பார்த்து அம்மா பாடுறாங்க. உன்னா வர்ணிக்கிறான். சாமி கையில நெருப்பு வச்சிருக்கிறார். அந்த நெருப்பு ஜெகஜோதியா இருக்கு. அந்த நெருப்பை பார்த்த உடனே அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இந்த நெருப்பினுடைய சிவப்பு கலரு சாமியுடைய கை சிவப்பா இருக்கு, நெருப்பு சிவப்பா இருக்கு. நெருப்பு கலரால கை சிவப்பாச்சா, கையினுடைய கலரால நெருப்பு சிவப்பாச்சா? ஒரு கேள்வி அம்மா கேட்கிறார். அழலாட அங்கை சிவந்ததோ, அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ, அழலாட பேயாடு காணில் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு. எனக்கு சந்தேகம் சொல்லப்பட்டேதா அம்மா கேட்க. அதே மாதிரி செக்கரம் சடையும் தேசார் வெண்திரி நீரும் அழகான ஜடாபாரம் விபூதி, வெண்திரு நீரும் தெய்வ முக்கணும் அழகான 3 கண்கள், உரக கச்சும் பாம்பு பெல்ட். சாமி அணிஞ்சிருக்க பெல்ட் வந்து பாம்பு. முள்ளையிரி இமைக்கும் மார்பும் ஒரு அழகான மார்புல பார்த்தீங்கன்னா அந்த ஆமை ஓடு அதனுடைய முதுகெலும்பு எல்லாம் மாலையா இருக்கு. மைக்கரும் கயற்கன் அங்கை வள்ளியில் ஒதுங்கி நிற்கும் பக்கமும் சிவகாமி அம்பாள் ஒதுங்கி நின்று சாமி காட்சி பார்க்கிறான். யார் அது பாருங்க. மைக்கரும் கயற்கண் அங்கை, மை போல அழகான அற்புதமான மீன் போல கண்களுடைய அந்த அம்மை இருக்கிறாளே, ஒதுங்கி நிற்கிறாளாம். வள்ளியின் ஒதுங்கி நிற்கும் பக்கமோ சுவாமிக்கு நேரம் நிக்கல. நடனாடும் போது பாருங்க சிவகாமி அம்பாள் ஓரத்தை தள்ளி நிற்பார். சுவாமி நேரம் நடராஜருக்கு திக்க பக்கம் இருப்பாரு, சிவகாமி அம்மா திக்க பக்கம் இருக்க மாட்டார். அப்படியே ஒரு கிராஸ் சுவாமியுடைய அருளை வாங்கி நம்ம கொடுக்கறதுக்காக அந்த காட்சி அழகா சொல்ல. வள்ளியின் ஒதுங்கி நிற்கும் பக்கமும் அவள் மேல் வைத்த பார்வையும் நகையும் தோற்ற. சுவாமி என்ன செய்யறாராம்? அந்த அம்மா மேல அப்படி தேசா தன் பார்வையை செலுத்துறார். நடனாடு முறை இதைத்தான் அப்பர் சுவாமிகள் தன் தேவாரத்துல
இப்படி அம்மை செம்பெருமானை சாய்ந்து பார்க்க எதுக்கான்னு கேட்டா, நேரடியா அவருடைய அருளை நேரவா வாங்காம வாங்கி நம்ம கொடுக்கறதுக்காக மன்னிக்கலாம். மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரலாய், வாக்கே நோக்கிய மங்கை. சாமிடி வாக்கு. சாமி, பிள்ளைகள ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கு, ஒவ்வொரு பிள்ளையா வீட்டுக்கு போகுது, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க என்று சாமிகிட்ட நமக்காக அம்மா கேட்பாளாம். இப்படி நேரங்கிட்ட நேரத்தில் பேசுறாரு. 2 மணி நேரம் தேவாரம் படிச்சு எவ்வளவு களைப்பா இருக்கும்.